சதுர்த்தி விரதம்ங்கிறதே சந்திரனுக்கானது தான். ஸோ சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு மனோகாரகன். நம்ம மனசு கஷ்டம் இல்லை குடும்பம், சந்திரன்னா பெண்களுக்கு குடும்பம். ஸோ மனசு கஷ்டம் தீர்வதற்கும் குடும்பம் செழிப்புடன் இருப்பதற்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கும் சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்கலாம். அதுவும் என்னென்ன கிழமைகள் சதுர்த்தி வந்தால் என்னென்ன நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ இந்த சதுர்த்தி திதி இன்னைக்கு சுக்கிரவாரத்தில் வருது. சுக்கிரன் வந்து நமக்கு யாரோட சேர்ந்திருக்காருன்னா சனி பகவானுடன் சேர்ந்து காலதத்துவ புருஷத்தின்படி பார்த்தால் நமக்கு லாபத்தில் தான் இருக்கிறார்கள். ஸோ இன்றைய நாள் இந்த சதுர்த்தி லாபத்தில் சந்திரன் சுக்கிரன் சனியோட சேர்ந்திருக்கிறதுனால இந்த சதுர்த்தி விரதத்தில் நீங்கள் வந்து தேங்காய் வந்து கண்டிப்பாக சிதறுக்காய் போடுறது விநாயகருக்கு ரொம்ப நல்லது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாரங்களும் அதே மாதிரி சிதறி விநாயகர் நமக்கு பரிபூரணமான அருளை தருவார். ஸோ விநாயகருக்கு இன்னைக்கு வஸ்திரதானம் பண்ணலாம், தேங்காய் உடைக்கலாம், அதே மாதிரி தேங்காய் மாலை கட்டி போடலாம். இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சந்திரனுக்கான தோஷத்தை நிவர்த்தி செய்ய பால் அபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பு.